அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் அனைத்து ஜாதகருக்கும் வாழ்த்துக்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். அனைத்து ஜாதகர்களும் செல்வ வளம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி அனைத்தும் இந்த நாள் உங்களுக்கு வழங்கட்டும். நிம்மதியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஆடி கிருத்திகை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. இப்போ நாளை பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் கிருத்திகை மிகவும் சிறப்புண்டு, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ வருடத்தில் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு ஆடி மாதத்தில் தான் அதிக அளவு தெய்வங்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்கள் வருகின்றன. அதில் ஒன்றுதான் முருகப்பெருமானின் வழிபாட்டுக்குரிய ஆடி கிருத்திகை. உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாள் கொண்டாடுகிறார்கள். ஆடி மாத கிருத்திகை தேவர்களின் மாலை காலமாகும். இக்காலத்தில் உப்பில்லா உணவை உண்டு கார்த்திகை விரதம் இருந்தால் சிறப்பான பலன்களையும் உயர்வான பலன்களையும் பெற முடியும். பலரும் ஆடி மாதத்தில் இருந்து துவங்கி 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகை விரதத்தை முடிப்பார்கள். நட்சத்திரங்களில் கிருத்திகை சிறப்பு வாய்ந்ததாகும். முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் அவரை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களுக்கே இந்த நட்சத்திரத்தில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ கார்த்திகை விரதம் இருப்பது எப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகை தினத்தில் பூஜை அறை சுத்தம் செய்து முருகன் படத்துக்கு முன்பு அரிசி மாவினால் 6 கோண கோலம் இட வேண்டும். பின்பு முருகனின் படத்துக்கு நெய் தீபம் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். பின்னர் கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் முருகனை மனதில் நினைத்தபடி படிக்க வேண்டும். இல்லை கேட்கலாம். முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் முருகனுக்கு விரதம் இருப்பது சிறப்பான அம்சத்தை தரும். மாலையில் வீட்டில் அல்லது உங்களுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த கிருத்திகை விரதத்தின் பலன் பார்த்தீங்களா, வேலனை வணங்குவதே நமது முதல் வேலை என்று சொல்வது போல் வேல் முருகனை வழங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கி வேண்டியவை யாவும் அருளும் குணம் கொண்டவர் குமரன். கிருத்திகை நட்சத்திர அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பு பண்பு நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை பெற்று சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.